டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெயலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தீபாவளிக்கு வருமானு திருநெல்வேலியிலிருந்து அருள் ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஜெயலர் 2 திரைப்படத்தை 2026ஆம் ஆண்டில் தான் வெளியிட போகிறாங்க. அப்படி இருக்க அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இப்போ வெளியாகும்? அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தான் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச பாஷா படத்துல நான் ஆட்டோக்காரன்கிற பாடல்ல பூசணிக்காய் உடைக்கிற சீன் வரும். அந்த காட்சியை எப்படி எடுத்தாங்கன்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த ஆட்டோக்காரன் பாடலில் அந்த பூசணிக்காயை உடைக்கின்ற காட்சி எப்படி படமாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி அந்த படத்துடைய இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா மிக அழகாக சொல்லியிருக்காரு. பாருங்கள். இந்த பாட்டு தருண்குமாரோட காம்போசிஷனில் அங்கே அந்த டான்ஸ் ஆடும்போது ஃபேபுலஸாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அந்த பாட்டுக்காக பின்னாடி ரஜினி சார் பின்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு இப்போ மறுபடியும் பாருங்கள். எல்லாம் இப்போ இருக்கிற டாப் கொரியோகிராஃபர்ஸ் அங்கே இருப்பாங்க. கல்யாண் மாஸ்டர், அசோக் ராஜ் மாஸ்டர் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. சுற்றி நிறைய பேர் தெரியல, எல்லோரும் அங்கே லைனாக பின்னாடி ஆடுவாங்க. எல்லாருமே இந்த படத்தில் வரணும், இந்த பாட்டு நாங்கள் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டை பற்றி அவ்வளோ பரபரப்பாகிடுது. ஸோ இட் வாஸ் நைஸ், பியூட்டிஃபுல் டான்ஸ் மூமெண்ட், வெரி வெல் கொரியோகிராஃப்ட். அந்த அதில் ஃபஸ்ட்டு ஷாட்டு தான் தருண் வந்து சொன்னார், சார் பூஷணிக்கு அப்படி மேலே போடணும் சார், நீங்கள் தலையால் அடித்து உடைக்கணும் விளாட்றேன். டே என் தலையாக என்னது கேட்டார். இல்லை சார் ஒரு எஃபெக்ட் பண்ணலாம் சார், நீங்கள் கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள், அங்கே நம்ம பாம் மாஸ்டர் இருக்கார் சார், பிளாஸ்ட் பண்ணிவிடுவார். ஏற்கனவே தலையில் அடிக்கிறத பற்றி யோசிச்சா பாம் பிளாஸ்ட் வேறு சொல்கிறேடா அப்படின்னார். இல்லை சார் கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு அப்போது ஏக்நாத்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு பாபு நான் ஓகே ஹெட்டுடா ஏச்சு இல்லை என்ன சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஒரு ஜோக் அடித்து சிரித்து அந்த ஷார்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் டைமிங்கில் பண்ணியிருப்பா. அப்படி ரஜினி சார் அப்படி அது கீழே வர ஒரு ஜம்ப் பண்ணுவார், அந்த கான்டாக்ட் முன்னாடி டப்புன்னு அது வெடிக்கும், அப்படியே ஹோல் செதறும், இல்லை தலையால் இது பண்ண முடியாது. பட் இட் வாஸ் ஸோ பிரில்லியன்ட்லி டன். நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் சார் நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச கதாபாத்திரம்னா என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இயல்பான நடிப்பிற்கு ஒரு அடையாளமாக இருந்தவர் தான் பூர்ணம் விஸ்வநாதன். அவர் நடித்த படங்களில் பல படங்கள் எனக்கு பிடிக்கும். அப்படின்னாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஒன்று கேளடி கண்மணி, இன்னொன்று மகாநதி. தயாரிப்பாளர்களான போனி கபூர், தில்ராஜ் இவங்க 2 பேருமே மீண்டும் தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க முன் வருவாங்களான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. போனி கபூர், தில்ராஜ் ஆகிய இருவருமே பல ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள். சினிமா தொழில் மீது மிகுந்த காதல் கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர்கள். அதனால் நிச்சயமாக அவர் 2 பேருமே மீண்டும் தமிழ் படங்களை தயாரிப்பார்கள். ஹோம்பலி ஃபிலிம்ஸை பற்றி சொல்லுங்க, அவங்க நேரடியாக தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டிலே தான் ஹோம்பலே நிறுவனம் தொடங்கப்பட்டது. அவருடைய முதல் தயாரிப்பான நின்னிதிலே என்ற திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. முதல் படம் வெற்றி படமாக அமையலை அப்படின்றதுனால அந்த தயாரிப்பாளர்கள் துவண்டு போகவில்லை. 2வது படமாக மாஸ்டர் பீஸ் அப்படின்ற பெயரில் ஒரு படத்தை எடுத்தார்கள். புனித் ராஜ்குமார் நடித்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அவருடைய 3வது திரைப்படமான ராஜகுமாரா 2017ஆம் ஆண்டில் மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய 4வது தயாரிப்பாக உருவானது தான் கேஜிஎஃப் திரைப்படம். அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது என்பதும், அந்த படத்தை தொடர்ந்து இன்று வரையிலே அந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் நீங்கள் அறிந்த விஷயம். சங்கர் சார் கமல் சார் மற்றும் ரஜினிகாந்த் சாரை ஒரு பிரம்மாண்டமான படத்துல ஈஸியா இணைச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நியூசிலாந்துலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மைதான். ரஜினி கமல் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தை இயக்குவதற்கு சங்கர் மிகவும் பொருத்தமான நபர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியன் 2 திரைப்படம் மிக மோசமான தோல்வி தழுவாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு சங்கருக்கு கிடைச்சிருக்கும். சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களும் சரி கதாநாயகர்களும் சரி வெற்றியை துரத்தி கொண்டு ஓடுகின்றவர்கள். அதனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு சங்கருக்கு கிடைப்பது கஷ்டம். பாடகர் ஜேசுதாஸ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜேசுதாஸ் நடித்த படங்கள் அப்படின்னு அனார்கலி, பாதிரா சூரியன், காயாங்குளம் கொச்சின்னி ஆகிய படங்களை சொல்லலாம். அந்த படங்கள் நீங்களாக ஒரு 7-8 படங்களில் இயேசுதாஸ் அவராகவே தோன்றியிருக்கிறார்.
மோகன் சார் விவேக் சார் இணைஞ்சு ஒரு படத்துலையுமே நடிக்கலையே, அதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மோகனும் விவேக்கும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உருவாகலை. அதன் காரணமாகத்தான் அவங்க நடிக்கலை. உதயநிதி ஸ்டாலின் சாரோட மகனான இன்பநீதி இப்போ படத்துல ஹீரோவா நடிக்க போறதா வரும் செய்தி உண்மையான ஈகாட்டு தாங்கல்லேருந்து பிரியங்கா கேட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய மகனான இன்பநிதி நிச்சயமாக சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய திரைப்பிரவேசம் எப்போ நடக்கப் போகிறது, யார் மூலம் நடக்கப் போகிறது அப்படின்றத பற்றியெல்லாம் இன்னும் அவங்க முடிவு செய்ததாக தெரியல. தயாரிப்பாளர்களுக்கும் விருது கொடுப்பாங்களா? பசும்பொன் திரைப்படத்துல கலைமாமணி நட்ராஜன் அப்படின்னு போட்டிருந்தது, அதை பத்தி ஏதாச்சும் தகவல் இருந்தா சொல்ல முடியுமான்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. கலைப்புலி தானு, ஏஎம் ரத்னம், ஐஸ்வரி கணேஷ், கலைஞான் உட்பட பல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ரஜினி சார் மற்றும் அஜித் சார் கடைசியா எந்த விழால கலந்துக்கிட்டாங்கன்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தும் அஜித்தும் சேர்ந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சின்னா அது தமிழ் திரையுலகத்தின் சார்பாக கலைஞருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா நிகழ்ச்சி தான். பாக்யராஜ் சாரை சினிமாவில் பல டைரக்டர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவங்களோட முன்னாள் மனைவியான பிரவீனாவான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாக்யராஜை ஒரு கதாநாயகனாகவும் நல்ல திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் அறிமுகப்படுத்தியது புதிய வார்ப்புகள் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து அவருடைய இயக்கத்தில் உருவான சுருளாத சித்திரங்கள் தான் பல இயக்குநரிடம் அவரை கொண்டு போய் சேர்த்தது. உதவி இயக்குநராக பாக்யராஜ் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு துணையாக பிரவீனா நின்றார் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அவரை மற்ற இயக்குநர்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தியது பிரவீனா இல்லை. 1990க்கு அப்புறம் நடிகர்கள்ல எம்ஜிஆர் சார் அளவுக்கு யாருமே இல்லைனாலுமே மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்குற நடிகர்கள் யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்லை கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அளவிற்கோ விஜயகாந்த் அளவிற்கோ மற்றவர்களை சாப்பிட வைத்து அழகு பார்க்கிற நடிகர்கள் இப்போ இருப்பதாக எனக்கு தெரியல. கே பாலச்சந்திரன் சார் மாதிரி டி ராஜேந்திரன் சார் வெப் சீரிஸ் இல்லைனா டிவி சீரியலை டைரக்ட் பண்ணுவாங்களான்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. டி ராஜேந்திரனுடைய பிறந்த தினத்தன்று அவரை நான் சந்தித்தேன். அடுத்து ஒரு படத்தை இயக்குகின்ற தீவிர முயற்சியில் இப்போ டி ராஜேந்தர் இருக்கார். அதனால் இப்போதைக்கு அவர் வெப் சீரிஸ் எல்லாம் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 1978 அக்கறை சீமை அழகி நிலைன்னு சிங்கப்பூரை பெருமையா பாடின தமிழ் சினிமா 1990 சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமான ஹிமாலய வளர்ச்சி கண்ட சிங்கப்பூரை டீக்ரேட் பண்ற மாதிரி ஏன் பாடினாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலாகுமா அப்படின்ற பாடலில் சிங்கப்பூரை டீக்ரேட் பண்ணியிருக்கிறதா நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. சிங்கப்பூரை சொர்க்கம் அப்படின்னு அந்த பாடலில் வர்ணிச்சிருக்காங்க. சிங்கப்பூர் சொர்க்கமாக இருந்தாலும் நம்ம ஊர் போல வருமா அப்படின்றது தான் அந்த பாடலுடைய உட்கருத்து. அந்த பாடலில் சிங்கப்பூரை தரம் தாழ்த்தி பேசியிருப்பதாக எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. இதே திருடன் படத்தில் நடித்த கம்னா ஜெத்துமாலினி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கடலூர்ல இருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. காம்னா ஜெத்மலானி இப்பவும் படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழ் படங்கள் நடிக்கிறது இல்லை. கன்னடம் தெலுங்கு படங்களில் அவ்வப்போது நடிக்கிறாங்க. அன்னக்கிளி படத்தில் வரும் மச்சானா பார்த்தீங்களா பாடலை பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருந்தால் சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அன்னக்கிளி படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த மச்சான பார்த்தீங்களா அப்படின்ற அந்த அற்புதமான பாடல் இருக்குது. அது அன்னக்கிளி படத்திற்காக போடப்பட்ட டியூன் இல்லை, ஏற்கனவே இளையராஜா வைத்திருந்த ஒரு டியூன் தான். அதை மிக அழகாக பஞ்சவரனாலும் அந்த படத்திலே பயன்படுத்தி கொண்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு வெளிநாட்டில் ஒரு நாள் சிறப்பு பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய அமெரிக்க பயணத்தின் போது நயகரா நகரத்துக்கு ஒரு நாள் மேயராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை நடிகர் சிவாஜிக்கு அந்த அரசாங்கம் வழங்கியது. சிவாஜிக்கு முன்னதாக அந்த அரிய வாய்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நயகரா நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நகரத்துக்கு மேயராக இருந்த 2 இந்தியர்கள்னா ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, அடுத்தது நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி. அடுத்து இன்று ஒரு தகவல். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள கிளப் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் ஸ்ரீகாந்த், நாகேஷ், தாராபுரம் சுந்தரராஜன் ஆகிய 3 தங்கியிருந்தார். அங்கே ஒரு நாள் நாகேஷை பார்ப்பதற்காக போனார் கதை வசனகர்த்தாவான மா லட்சுமணன். தாராபுரம் சுந்தரராஜனை மா லட்சுமணனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த நாகேஷ் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு அவரை கேட்டுக்கொள்ள, இறைவனில்லா ஆலயத்தில் ஏற்றி வைத்த தீபம் இரவு பகல் எரிவதனால் எவருக்கென்ன லாபம் என்ற பாடலை பாடினார் தாராபுரம் சுந்தரராஜன். மிக அழகாக இருக்குது இந்த பாடல் வரிகள். யார் எழுதினது அப்படின்னு மகாலட்சுமணன் கேட்டபோது ரங்கராஜன் இருப்பார், கூப்பிடுங்க என்றார் நாகேஷ். அப்போ கிளப் ஹவுஸில் ரங்கராஜன் என்கின்ற வாலியும் இருந்தார்.
வாலியை அழைக்க போன போது தான் வாலி அங்கே இல்லை அப்படின்ற விவரமும், அவர் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றிருக்கிறார் என்ற விவரமும் நாகேஷுக்கு தெரிய வந்தது. வாலி அப்போ அங்கே இல்லைன்னாலும் அந்த பாடல் வரிகள் மகாலட்சுமியுடைய மனதிலே அப்படியே தங்கிவிட்டதன் காரணமாக அவர் வந்தவுடனே என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்றார் மகாலட்சுமி. அவர் அடுத்து போன இடம் பார்த்திங்கன்னா இயக்குனர் பா. நீலகண்டனுடைய அலுவலகம். இன்றைக்கு ஒரு பாட்டை கேட்டேன், அந்த வரிகளை கேட்டவுடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது என்று சொல்லி அந்த பாடல் வரிகளை பற்றி பா. நீலகண்டனிடம் எடுத்து சொன்னார் மகாலட்சுமி. பாடல் வரிகள் ரொம்ப அழகாகவும் இருக்குது, அர்த்தத்தோடும் இருக்குது. அதனால் இந்த பாடல்களை நிச்சயமாக நம்முடைய படத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்ன பா. நீலகண்டன் சொன்னபடி வாலியை தன்னுடைய படத்திலே பாடல் எழுத பயன்படுத்தி கொண்டார். அதுதான் நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படம். அதுதான் எம்ஜிஆருக்கு வாலி எழுதிய முதல் பாடல். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.